ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜூலை 5 மற்றும் 6க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். அமெரிக்கா வரி சலுகை குடியேற்ற மசோதா நிறைவேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை பற்றி நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லைன்றதால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக எங்கே போயிடலான்னா திருக்குறளுக்கு போயிடலாங்க. எதிராது காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய், வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படி வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. அப்போ முன்னாடியே வரக்கூடியதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு அந்த நினச்சி பயப்படக்கூடிய அந்த நடுங்கக்கூடிய துன்பம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட்டுங்க, அழிவு சக்தியாகும் ஆக்க சக்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆர்டிக்கல் தெரிஞ்சுக்கணுன்னா, மொபைல் இணைப்புகள்னு சொல்லுவாங்கல்ல, தொலைபேசி இணைப்புகள், மொபைல் இணைப்புகள், தொலைபேசி இணைப்புகள் முதல் இடத்தில் யார் இருக்காங்கன்னா சீனா இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1995 ஜூலை 31 தேசிய இந்திய தொலைத்தொடர்பு துறையில் முக்கியமான நாள். ஏன்னா இந்த இடத்துல தான் நோக்கியா தொலைபேசியை பயன்படுத்தினாங்க அப்போதைய மேற்கு வங்க முதல்வர் ஜோதி பாசு அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அதன் பிறகு பாஜக தலைமையில் அந்த அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, நோட் பண்ணுங்க guys, இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்கப்பா. 1999. இதுதான் இந்த கொள்கையெல்லாம் கேட்டாங்கன்னா கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுங்க, ஓகே இந்த பேப்பர் கொஞ்சம் ஓகே. நெக்ஸ்ட், ஆஸ் யூஷுவல் தான், தலைவர் எங்கே போனாலும் ஒரு விருதை வாங்கி கொடுத்து 140 கோடி பேருக்கு சமர்ப்பிச்சிருவார். அந்த இடத்துல கொடுத்தது தான் ட்ரினிடாட் டொபாக்கோவின் உயரிய விருது, தி ஆர்டர் ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் தி ட்ரினிடாட் டொபாக்கோ விருது அப்படின்றாங்க. அந்த நாட்டுடைய பேரே ட்ரினிடாட் டொபாக்கோவின் விருது தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணுங்க கைஸ். ஆல்மோஸ்ட் தலைவர் 140 கோடி பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு கொடுத்த விருதெல்லாம் கிடையாது, இது எல்லாமே நமக்கு கொடுத்த விருதாக நம்ம எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே போனோன்னா, பாகிஸ்தானிலிருந்து வெளியேறியது மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்கப்பா. ஸோ நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தற்போது எந்த நாட்டிலிருந்து வெளியேறுதுன்னு கேட்பாங்க. பாகிஸ்தானிலிருந்து வெளியேறிச்சு. இதனால் பாகிஸ்தானுடைய எக்கனாமி ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்றதும் பொருளாதார வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ நேபாளத்தில் பெண்ணுக்கு நிபா பாதிப்பு உறுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வௌவால்களிலிருந்து மனிதனுக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களில் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களுக்கும் பரவக்கூடிய நிபா தொற்று கடுமையான காய்ச்சல், உடல் வலி, தொண்டை வலி மற்றும் இதன் அறிகுறிகள், அது இல்லாமல் என்ன உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிப்பா அப்படின்றத பற்றி நான் நிறையவே சொல்லிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்க. நிப்பா வைரஸ் வௌவால்கள் மூலம் பரவுகிறது. வௌவால்கள் மூலமிருந்து மனிதனிலிருந்து நெருங்கும் இன்னொரு மனிதனுக்கு. அப்போ இது ஒரு தொற்று நோயின்னு சொல்லலாமா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வைரஸ் நோயா பாக்டீரியா நோயான்னு கேட்பாங்கப்பா. வைரஸ் நோய்ப்பா. இந்த நெக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எஸ், விவசாயிகள் வருவாயை பெருக்க ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தலைமைச் செயலகத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிலாம் ஊட்டச்சத்து வச்சிங்கன்னா, அது இல்லாமல் ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் தயாரிச்சிங்கன்னா எப்படிலாம் எடுத்து போய் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல இயக்கம். நெக்ஸ்ட்டு, காதர் முகிதீனுக்கு தகைசால் தமிழ் விருது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது நீங்கள் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்களுடைய விருதும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது பார்த்துங்க. நிகழாண்டு யாருக்கு கொடுக்குறாருன்னா காதர் மொஹிதீன் கொடுக்குறாங்க. ஸோ 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 2021 முதல் இது கொடுக்கப்பட்டு வருகிறது. 2021 இடதுசார் கட்சி தலைவரான ஃபஸ்ட்டு சங்கரையா நல்ல கண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. 2வது திராவிட கழக தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வீரமணிக்கும் முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் குமரி ஆனந்துக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாருமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2021 தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொடுத்தவர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சி சங்கரையா, 2வது நல்லக்கண்ணு, திராவிட கழக தலைவர் வீரமணி, முதுபெரும் தலைவர் காங்கிரஸ் தலைவர் குமரி ஆனந்த் அப்படின்னு நோட் பண்ணுங்க. இவங்க 4 பேருமே தகைசால் விருது பெற்றவர்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம 6ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பர் வந்துடலாம் பாருங்கள். ஸோ இவங்க நல்ல ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை 15 தொடங்கிறார் முதல்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுமக்களின் குறைகளை கேட்டறியவும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வருகிற ஜூலை 15 கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் தொடங்கிய இடம் கேட்கப்பாங்கப்பா. எங்கங்க? சிதம்பரம் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாட
அணுகும் அரசு துறைகளில் சேவைகள் திட்டங்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்கிடும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நோக்கமாகும். இந்த திட்டத்தோட நோக்கமே என்னென்னா, அங்கே போயிட்டு உங்கள் குறைகள் எல்லாமே அரசு அதிகாரியில் சொல்லி டக்குன்னு என்ன பண்ணணும், உங்கள் பக்கத்திலே இப்போ வாங்கின சிட்டாலேருந்து பட்டாலேருந்து எல்லாமே பெற்றுக்கொள்ள மாதிரி உதவி போதுங்க. இது சொல்ல நல்ல ஸ்கீம்ங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர பாதி ஸ்கீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி அது நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டுங்க, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் கம்மியாக இருக்கிறதுல இப்படி வந்துடலாம். ஏடிஆர் இதெல்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவில்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இப்போ வர. ஓகேங்க. குஜராத்தில் நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, வேறு எதுவுமே தேவையில்லை. அப்போது தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் முதல் நாட்டில் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா குஜராத்தில் தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஏக்கர் 125 ஏக்கர் 500 கோடி மதிப்பீடு கட்டப்படுகிறது. அடிக்கல் நாட்டப்பட்டது. முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் நல்லா பதிச்சுங்க போதும். இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஐ திங்க் திருச்செந்தூர் முருகர் நல்லபடியாக இருக்கார். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் காய்ஸ். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், எக்ஸாம் வரட்டும், நம்ம கண்டினியூவாக ஒரு ஒர்க் பண்ணோம்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயா ஒரு இடத்துல பயன்படும். தேங்க்யூ.